கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 8வது வசனம். அதற்கு கீலேயாத்தின் மூப்பர் எப்தாவை நோக்கி, நீ எங்களுடனே கூட வந்து அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ணி கீலேயாத்தின் குடிகளாகிய எங்கள் அனைவரின் மேலும் தலைவனாக இருக்க வேண்டும். இதற்காகவே இப்பொழுது உன்னிடத்தில் வந்தோம் என்றார்கள். ஆம் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வசனத்துல கீலேயாத்தின் மூப்பர்கள் எல்லாரும் எப்தாவினிடத்துல ஓடி வந்து, நீங்கள் எங்களுக்காக அம்மோனிடத்துல யுத்தம் பண்ணி எங்களுக்கு தலைவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு சொல்லுகிற இதே ஜனங்கள் ஒரு நாள் எப்தாவை அற்பமாய் எண்ணினார்கள். இந்த ஜனங்களால் அற்பமாய் துரத்தப்பட்டான். தன் சொந்த குடும்பத்தாலே எப்தா அற்பமாய் எண்ணப்பட்டான். அவன் துரத்தப்பட்டான். எல்லாருக்கும் முன்னாக தலை குனிந்து கூனி குறுகி இவன் தோப்பு தேசத்திற்கு ஓடி போனான். வேற வழி இல்லாமல், அரவணைப்பு அன்பு இல்லாமல் வேறு தேசத்திற்கு ஓடிப்போன அவன் கர்த்தரை பற்றி கொண்டான். கர்த்தரை பற்றி கொண்டபடியால் கர்த்தர் எப்தாவை ஆசீர்வதித்தார். அவனை பலப்படுத்தினார். எல்லாவற்றிலும் அவனை தைரியமுடையவனாக மாற்றினார். எல்லாவற்றிலும் அவனை ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் மாற்றினார். இப்பொழுது அதே கீலேயாத்தின் மக்கள் எப்தாவை கேள்விப்படுகிறார்கள். எப்தா எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாய் இருக்கிறான். இப்பொழுது எப்தா வந்தா அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ணுவான், வெற்றியை பெறுவான், நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்கும் என்று சொல்லி அவர்கள் நினைக்கிறார்கள். ஆம், அதே நினைவோடு கூட எப்தா இடத்துல போகிறார்கள். இப்ப சொல்லுற, எங்களுக்காக நீங்க அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ணு, நீங்கள் எனக்கு தலைவனாயிரு என்று சொல்லி எந்த இடத்துல எப்தா துரத்தப்பட்டாரோ, எந்த இடத்துல எப்தா அற்பமா எண்ணப்பட்டாரோ, அதே இடத்துல தலைவனாய் கர்த்தர் மாற்றினார். இன்றைக்கு எந்த இடத்துல நீங்கள் அற்பமா எண்ணப்பட்டிருக்கிறீர்களோ, வெட்கப்பட்டிருக்கிறீர்களோ, தலை குனிந்திருக்கிறீர்களோ, அதே இடத்துல கர்த்தர் இன்றைக்கு உங்களை தலைவனாக மாற்றுவார். நீங்கள் அவர்களுக்கு தலைவராக இருந்து கர்த்தருடைய கிருபையினாலே ஆளுகை செய்வீர்கள், ஆலோசனை கொடுப்பீர்கள். அவர்கள் மகிழ்ச்சிக்கு, அவர்கள் ஆசீர்வாதத்திற்கு நீங்கள் காரணமா இருக்கும்படி கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு உதவி செய்வார். கலங்காதிருங்கள், மகிழ்ச்சியாருங்கள். God bless you. ஆமென்.